4 வருஷம் ஆளக்கான எங்கேயும் பார்க்க முடியல. ஆனா இப்ப வாக்கு கேட்கிறேன். எந்த முகத்தை வைத்து என்ன திட்டம் கொடுத்தா இது ஏமாற்றப்பட்ட கூட்டணி, ஏமாற்றுகிற கூட்டணி. அதை மக்கள் இன்னைக்கு ஏமாற தயாரா இல்லை என்பது இந்த தேர்தலில் தெரிகிறது. இல்ல எப்பவுமே நான் இங்க ஊடகங்கள் இருக்கீங்க, எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது. தம்பி அண்ணாமலை எல்லாரும் என்னைய தெர்மோகோல் ராஜுன்னு சொன்னீங்க. எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்றாரு, அவருக்கு என்ன வருது? நோபல் பரிசு கொடுக்கணும் அண்ணாமலைக்கு. ஏங்க ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே, டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 10 ஆண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால 7 வருஷம் அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி இருந்திருக்கு. அப்பெல்லாம் அவங்க ஏன் கச்சத்தீவு மீட்டெடுக்கல? அப்ப எங்க அம்மா வழக்கு கொடுத்தாங்க. ஆனா திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது. இப்ப தேர்தல் நேரத்தில் சொல்றாங்கன்னா மீனவர்கள் ஓட்டு அதிகமா இருக்குன்றதுக்காக, அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமா வாங்குறதுக்காக, வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அண்ணாமலை பற்றி நான் தவறான வார்த்தையை சொன்னேன்னா, அவர் ஏதாவது எங்க அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாரு. நாலு வருஷம் ஆளக்கான எங்கேயும் பார்க்க முடியல. ஆனா இப்ப வாக்கு கேட்கிறேன். எந்த முகத்தை வைத்து என்ன திட்டம் கொடுத்தா எல்லாரும் மக்கள் கேட்கிறாங்க. எனவே இது ஏமாற்றப்பட்ட கூட்டணி, ஏமாற்றுகிற கூட்டணி. அதை மக்கள் இன்னைக்கு ஏமாற தயாரா இல்லை என்பது இந்த தேர்தலில் தெரிகிறது. எனவே இங்கே களத்திலே பணியாற்றுகிற தலைவர் நிர்வாகிகளும் சகோதரர்களும் சிறப்பாக பணியாற்றி மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த வெற்றி என்பது தொடக்கம் 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு இது முன்னோட்டமாக அமைய இருக்கிறது என்ற நேரத்தில் தெரிவித்து, அந்த முன்னோட்டத்திற்கு இந்த மதுரை நாடாளுமன்றத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய டாக்டர் சரவணன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவோம். நல்ல வார்த்தை வந்தா இல்ல எப்பவுமே நான் இங்க ஊடகங்கள் இருக்கீங்க, எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது. எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தல. தம்பி அண்ணாமலை எல்லாரும் என்னைய தெர்மோகோல் ராஜுன்னு சொன்னீங்க. எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்றாரு, அவருக்கு என்ன வருது? நோபல் பரிசு கொடுக்கணும் அண்ணாமலைக்கு. நீங்க அதுக்கு ஏதாச்சும் நீங்க ஊடகங்களை போட்டு காமிக்க வேண்டாமா? ஏங்க ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னா நான் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டே, டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மழை வேணும்னு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா அவர் என்ன ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுறாரு. நான் உண்மையை தான் சொன்னேன். அவர் புதுசா என்னமோ நான் புதுசா கண்டுபிடிச்ச கச்சத்தீவை மீட்டெடுப்போம்னாங்க. 10 ஆண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால 7 வருஷம் அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி இருந்திருக்கு. அப்பெல்லாம் அவங்க ஏன் கச்சத்தீவு மீட்டெடுக்கல? இப்ப தேர்தல் நேரத்தில் அதை பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் எங்களுடைய வாதம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இங்க இப்ப கூட எங்க அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தலைவரும் நம்முடைய அன்பு சகோதரர் டாக்டர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க. இது 1974 அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்குளத்தோர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை ஐயா PK மூக்காயத்தேவர் அவர்கள் இந்த கச்சத்தீவினால் எவ்வளவு பாதிப்பு வரும்னு அன்னைக்கே பேசியிருக்காங்க. தொடர்ந்து புரட்சி தலைவர் MGR அவர்களும் கோரிக்கை வைக்கும்போது ஜனாதிபதி கோரிக்கை வைச்சாங்க. 26 விதமான கோரிக்கை. கருணாநிதி மீது குற்றச்சாட்டை வைக்கும் போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள். அதுல ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள். அதே மாதிரி தொடர்ந்து எங்க அம்மாவும் 1996 இருந்து முயற்சி எடுக்கிறாங்க. இது தேசிய அளவுல, மாநில அளவுல பிரச்சனை இல்லை. இது நேஷனல் அளவுல அகில இந்திய கட்சிகள் தான் எடுக்க வேண்டிய முடிவு. எனவே அகில இந்திய கட்சிகள் எடுக்கணும்னு சொல்லி நாங்க வற்புறுத்துறோம். இதுதான் எங்களால செய்ய முடியும். அப்ப எங்க அம்மா வழக்கு கொடுத்தாங்க. ஆனா திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது. அப்புறம் இப்ப எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய
வருவாய்த்துறையோட இணைத்து விட்டாங்க. அந்த தீவு எப்படிப்பட்டது, யாருக்கு சம்பந்தமானது, எந்த வகையில அந்த எல்கை இருக்கு, ராமநாதபுரம் அந்த ஜமீனுக்கு உரியது. எனவே அந்த ஜமீனுக்குரிய அந்த இதை கொடுத்தது தப்பு, அதை மீண்டும் பெறணும். எப்படி மேற்கு வங்காளத்துல வந்து அங்க இருக்கிற ஒரு தீவை வந்து பெருவாரியா அந்த தீவை கொடுத்தது தப்பு என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்ட பொழுது அன்னைக்கு அண்ணா இந்திரா காந்தி வந்து தன்னிச்சையாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டார்கள். உடனடியாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இரு மாநிலங்களிலும் மாநில அவைகளும் மக்களவையிலும் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பு வாக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும். கொடுக்காதனால அந்த தீவை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்படைச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் கச்சத்தீவும் தன்னிச்சையாக அன்னை இந்திரா காந்தி கொடுத்தாங்க. அதை மீண்டும் பெறணும். அதை பெறுவதற்கு நம்ம இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சிருக்கணும். இப்ப தேர்தல் நேரத்தில் சொல்றாங்கன்னா மீனவர்கள் ஓட்டு அதிகமா இருக்கின்றதுக்காக, அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமா வாங்குறதுக்காக, வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், அண்ணாமலை பற்றி நான் தவறான வார்த்தையை சொன்னேன்னா, அவர் தான் எங்க அம்மாவை பற்றி கேவலமாக பேசினாரு, எங்க அண்ணாவை பற்றி பேசினாரு. எல்லாத்தையும் பேசும்போது தந்தை பெரியாரை அசிங்கமாக பேசினார். அவர் தான் பேசினார். அப்பதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வாய் துடுக்காக பேசக்கூடாது. அண்ணாமலை அவங்களுடைய பின்புலத்தமாக ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு மாநிலத்துடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசலாமா அப்படின்னு தான் சொன்னேன். இதுல என்ன தவறு? நான் என்ன வார்த்தை அண்ணாமலை பேசிட்டேன்? அவர் சொன்னாரு, அம்மா பேரை சொல்லி அவரை காட்டில என் மனைவி 100 மடங்கு பெரியவங்க, 100 மடங்கு பெரியவங்க, எங்க அம்மா 1000 மடங்கு உயர்ந்தவங்க அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னா எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா? எங்க கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சிருக்கோம். அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையா இருப்போம்? அதுக்காக அவரை நான் எதுவுமே தவறான வார்த்தை பேசலையே. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.